நாங்க தனியா போறதுதான் சரியா இருக்கும் அத்தை. என்னம்மா, உங்களுக்கு தான் மாளிகை மாதிரி அங்க ஒரு வீடு இருக்கே. கரெக்ட் தான் அத்தை, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாமா கட்டி வச்சது. உங்க பிள்ளைக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடையாளம் அவருக்கு உருவாகணும்ல. அப்பதானே நான் நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்க முடியும். இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க பக்கத்திலே தான் இருக்கோம். அப்பப்ப நீங்களும் வந்து பார்க்கலாம், இல்லனா நாங்களும் வரோம். எனக்கு புரியுது துளசி. ஆனா வெற்றி இப்ப இங்க வந்து தங்கி இருக்கிறதே வெளிய தப்பா பேசுறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான்னு பேசுறாங்க. மேற்கொண்டு நீங்க தனி கொடுத்தனும் போனா அதையும் மா, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எந்த ஒரு நியாயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் புருஷன் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா? ஆனால் புருஷன் மட்டும் அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாராம், அவர் எங்கேயும் போக மாட்டாராம். தப்பா இல்லை? ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி வீட்டில் போய் இருக்கணும், தப்பு கிடையாது. அப்படியே அது தப்பா இருந்தா அது தப்பு செய்யற முதலால நான் இருந்துட்டு போறேன். நான் செய்யற தப்பை பார்த்துட்டு 4-5 பேர் அந்த தப்பை செஞ்சுட்டு போட்டோம். காலப்போக்கில் அந்த தப்பே தப்பு இல்லைன்னு ஆயிடும். புரியுதா? இல்லடா அத்தை, இந்த மாதிரிதான் எந்த பேச்சும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க தனி கொடுத்தனும் போறோம். வாய்க்கு வந்தபடி ஆள் ஆளுக்கு திட்டி தீர்த்திருக்கீங்க. அப்புறம் எப்படி அவ இந்த வீட்டுக்கு வருவா? சரி, நான் தான் தப்பா பேசிட்டேன். நீதான் உன் மருமக மேல உசரியே வச்சிருக்கல்ல, அவ உனக்காக வரலாம்ல. நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா 2 பேருமே இந்த பக்கமே வரமாட்டாங்களாம். தனி கொடுத்தனும் போறாங்க. என்னால அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. விடு, இந்த வைராகியம்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். உன் புள்ள வெளியில கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வச்சு அந்த பொண்ணை காப்பாத்திருவானா? பணத்துக்கு என்ன பண்ணுவான்? ஏங்க, அவன் நம்ம புள்ள. உங்ககிட்ட இருக்கிற வீம்பு அவன்கிட்ட இருக்காதா? அதுவும் இல்லாம கூட ஏன் மருமக இருக்கா. இன்னைக்கு என் புள்ள ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் அவனை ஆளாக்குற திறமை ஏன் மருமக கிட்ட இருக்கு. சரி சரி, உன் மருமக புராணத்தை ஓவரா பாடாத. அப்போ கண்டிப்பா அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அதான் அவங்க வரமாட்டாங்க, வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பாடா, இனிமே அவ இந்த வீட்டுக்கே வரமாட்டா. தொல்லை ஒழிஞ்சது. ஒருவேளை போர் அடிக்குதுன்னு திரும்ப வந்துட்டானா? எப்படியோக்கா உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இது நிலைச்சிருக்கணும். திரும்ப அந்த தலைவலியெல்லாம் என்னால அனுபவிச்சுட்டு இருக்க முடியாத. ஏன்கா, அவங்க ஒதுங்கி இருந்தாலும் உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா யோசிப்பா. என்னோட கடந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. அதுக்கு வழி கொடுக்காம அவளுக்கு புது புது பிரச்சனைகளை உருவாக்கணும். அப்பதான் அவ கவனம் முழுக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுலயே இருக்கும். அவ வெளியிலேயே இருந்தாலும் நான் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சார், இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு மாத்திரை போட மறந்துட்டேன். என்ன சார் நீங்க மாத்திரை போட மறந்துட்டா வியாதியெல்லாம் பறந்து போயிடுமா? இந்த வயசுல நீங்க மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு ஹெவியான வேலை. மாத்திரை போடவும் மறந்துடுறீங்க. மா, நீங்க இவரோட பொண்ணு தானே? ஆமா, பொண்ணு மாதிரி தான். அப்புறம் யார் இவரை பாத்துக்கிறா? நான் தான். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வயசானவர், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு இவர் வேலை செய்ய வேணாம்.
சரி சத்யா, டாக்டர். நான் கிளம்புறேன். பீஸ். சரிப்பா, வரேம்மா. என்ன அங்கிள், முடியலன்னா சொல்ல வேண்டியதானே? ஏன் மாத்திரை சாப்பிடாம அப்படி பண்ணீங்க? நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கேன்ல. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தம்மா. ஆனா திடீர்னு தான். நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, என் அப்பாவுக்கும் இதே பிரச்சனை தான். நான் கூடவே இருந்து அவருக்கு 3 வேளையும் மாத்திரை கொடுப்பேன். சரி, அதெல்லாம் விடுங்க, நானே பாத்துக்கிறேன் உங்களை. சத்யா, சப்போஸ் நான் மறந்தாலும் நீ மறந்துடாத. அண்ணா, நீயும் கொஞ்சம் பாத்துக்கோ. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க சொல்லுங்க, இது எடுத்துடலாமா? வெற்றி, நம்ம 3 பேர் தான் இருக்க போறோம். நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? இல்லைங்க, கொஞ்சம் அப்படியே பெருசா இருக்கட்டுமே, காத்தோட்டமா. 3 பேரும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம்ல தூங்க போறோமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தேவைக்கு தான் வீடு வெற்றி. அண்ணே, சிங்கிள் பெட்ரூம் இருக்கா அண்ணா? காமிக்கிறீங்களா? அம்மா, இப்பெல்லாம் சிங்கிள் பெட்ரூம் வச்சு வீடே கட்டுறது இல்லம்மா. அப்படி நீங்க சிங்கிள் பெட்ரூம் தான் பாக்குறீங்கன்னா இந்த ஏரியால கிடைக்காது. பரவாயில்லையா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சிங்கிள் பெட்ரூமே காமிங்க, ஆனா வாடகை மட்டும் 10,000க்குள்ள இருக்கட்டும் ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். அப்படியா? அருமையான வீடுப்பா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. தாராளமாக கொடுத்தனம் பண்ணலாம். ராசியான வீடுப்பா. ஏற்கனவே கல்யாணமாகி வந்தவங்க 3 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நல்ல வேலை கிடைச்சி வெளியூர் போயிருக்காங்க. யோசிக்காம குடி வந்துடலாம். வீடை பார்த்ததுமே எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. ஒரு மாசத்துக்கு வாடகை 4,500 ரூபா. அட்வான்ஸு 10 மாசம். 10 மாசமா? ம். அவ்வளோ ரூபாய் வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுறது? திரும்ப நீங்கள் காலி பண்ணிட்டு போகும்போது எனக்கு தானே தொந்தரவு. அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம். 2 மாத வாடகையை அட்வான்ஸாக கொடுத்தா போதும். இல்லை 15,000 ரூபா கொடுப்பா. தண்ணி பிரச்சனை இருக்காது. 2 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும். தண்ணி வரும்போது நேரத்துக்கு பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கணும். சேஃப்டியான ஏரியா தான்ப்பா. எந்த பொருளும் களவு போகாது. சாதாரணமாக வெளியே ஆட்கள் யாரும் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது. இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா கிடையாது. ஆனால் இங்கே வாழற மொத்த பேரும் கேமராவுக்கு சமம். ஒரு வீட்டில் 1 கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கு காவலாக இருப்பாங்க. கவலையே படாத. இப்போ எதுக்கு என் மனைவி இந்த மாதிரி வீடு கேட்டாங்கன்னு ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? தம்பி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அட்வான்ஸ் கொடுத்துரு. கொடுத்துருங்க ஐயா. இந்தாங்க. நன்றிம்மா. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்.